முருகனுக்கான விரதங்கள். விரதங்கள் என்றால் என்ன? ஏன் விரதம் இருக்க வேண்டும்? விரதங்களின் பலன்தான் என்ன தரப்போகிறது? அதாவது பட்டினிக்கும் விரதத்திற்கும் ஒரு சிறிய இடைவெளிதான் இருக்கிறது. பட்டினி என்றால் நமக்கு எதுவுமே கிடைக்காத பொழுது நாம் வயிற்றுக்கு ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறோம். ஆனால் விரதம் என்பது நம் முன்னால் எல்லா பதார்த்தங்களும் இருக்கின்றன, ஆனால் நாம் அதை வேண்டுவதில்லை, விரும்புவதில்லை. இந்த மனதிடம், அந்த நுட்பம் எதானாலும் கிடைக்க வேண்டும் என்கிற திடத்தன்மையை வளர்ப்பதற்காகவே இந்த விரதங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல ஒரு நல்ல ஆராய்ச்சி ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, விரதம் இருப்பதன் மூலமாக, அதாவது குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விரதம் இருப்பதன் மூலமாக நமக்குள் அந்த ஈர்ப்பு சக்தி, காந்த சக்தி கிடைக்கிறது என்று ஆராய்ச்சியின் பலன்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாம் நமக்கே, நம்மளுடைய இந்தியாவில் இது எப்படி ஏற்பட்டது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த ஐப்பசி மாசம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து அந்த சுக்கிரவார விரதம் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிப்பாங்க முருகன் கோயில்ல. அந்த சுக்கிரவார விரதம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா, அந்த நேரத்துல இப்போ அறிவியல் ரீதியா சொல்றாங்க இல்லையா, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அது நமக்கு அப்படியே கிரகிப்பு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த காலத்திலே நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சு, அந்த நாட்கள்ல நாம் பட்டினியோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் நிலை சீராகிறது, நம்மளுடைய இரத்த நாளங்கள் மிகச் சரியாக துல்லியமாக வேலை செய்கின்றன, நம்மளுடைய உள் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் மிகச் சீராக வேலை செய்கிறதாம். இதனால் தான் அந்த வெள்ளை அணுக்களும் சிகப்பு அணுக்களும் செயல்படும் பொழுது நாம் நேர்மறையான எண்ணங்களை எண்ணுவோம், நேர்மறையான செய்கைகளையே செல்வோம், பிறருக்கு எந்த தீங்கும் நினைக்க மாட்டோம், எல்லோரையும் சமமாக அதிகமாக அன்பாக நேசிப்போம் என்ற காரணத்தினால்தான் இந்த விரதங்கள் ஏற்பட்டது. இந்த விரதம் மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்று முருகன் கோயிலில் இருந்துதான் அதை ஆரம்பிக்கிறார்கள். அதை தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ளது, பரிபாடலில் கூறப்பட்டுள்ளது. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப மெய்சில் இருக்குது. இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இதை ஏற்படுத்தினார்கள், இவர்களுக்கு எப்படி இந்த அறிவியல் தெரியும், அறிவியல் மூலமாக ஆன்மீகத்தை எப்படி இவர்கள் புகுத்த பார்த்தார்கள் என்பதெல்லாம் நமக்கே உரிய வியப்பு, நமக்கே உரிய ஆச்சரியம், நமக்கே உரிய பெருமை என்று கூட சொல்லலாம். அதே போலத்தான் இந்த கார்த்திகை விரதமும். திருவண்ணாமலையிலே அந்த கார்த்திகை தினத்திலே அந்த தீபத்தை ஏற்றி நாம் வணங்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஆத்ம சக்கரமானது நெற்றி பொட்டிலிருந்து இறங்கி நமது உடலெல்லாம் சென்று நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கான பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி தீர்க்க வேண்டும், எப்படியெல்லாம் செய்தால் நம்மளை மனிதர்கள் சுற்றி இருப்பார்கள் என்றெல்லாம் கூட நமக்கே தெரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் ஒரு அமானுஷ்யம். மனிதர்கள் செய்யக்கூடாத இயலாததை அந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து ஈர்க்கக்கூடியதாக இந்த விரதங்கள் அமைந்திருக்கின்றன. அது முருகப்பெருமான் என்று சொல்லி நமக்கு இப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. தொல்காப்பியத்திலே 85ஆம் பாடலிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மை மிசை என்று மலை விளக்கு போலங்கி என்று அந்த பாடல் தொடங்குகிறது. அப்படியானால் இந்த திருவண்ணாமலை அதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது, அப்பொழுதே விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கு ஏற்றுவதன் மூலமாக நம் மக்களுக்கு எதையோ சொல்ல வந்திருக்கிறார்கள். அதனால்தான் நாம் எவ்வளவு தூரம் போர் திறன் மிக்கதாகவும் வலிமையுள்ளவர்களாக இருந்தாலும் நாம் பிற மன்னர்களையோ பிற மக்களையோ துவேஷம் செய்யாமல் எல்லோரையும் ஈர்க்கும் பண்பு இந்த முருக பக்தர்களிடம் மட்டும் நிறைந்திருந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. பிற படையெடுப்புகளின் போதெல்லாம் அவர்களுடைய கடவுளை வணங்கும் போதெல்லாம் நாம் எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுத்து எல்லா மனிதர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுத்தது இந்த முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களிடமிருந்து தோன்றியது என்று கூறும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இதே போல பொய்கையார் சொல்கிறார், முட நடை பறவையுமா மா விலங்கு என்று சொல்கிறார். நம் மனது விலங்கு போன்றதாகவும் மனிதம் போன்றதாகவும் நிறைந்து காணப்படுகிறது. இதிலிருந்து நாம் மீண்டு நமக்கான நல்ல சக்தியை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும்.